விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைன் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சுற்றி அவங்களுக்கு எதிரிகள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த நிஷா அந்த டெண்டரை ராஜிக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி ரஞ்சிதா 2 பேருமே விஜயை ஏமாற்றி அவங்களோட சொத்தை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ ரகு அப்படிங்கிற ஒரு வில்லனுமே சேர்ந்துருக்கிறாங்க. ரகு கூட சுடர் சேர்ந்துருந்தாங்க. இருந்தாலுமே இப்போ விஜய் மேலே இருக்கிற காதல்னால இப்போ ரகு கிட்ட இருந்து அவங்களுமே விலகிட்டாங்க. ஏன்னா விஜய் ரொம்ப நல்லவராக இருக்கிறாங்க. அவங்களோட மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் கதிரேசனோட சொத்தை வச்சு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டம் போடுறாங்க. இந்த ராஜிக்கு அதிர்ச்சியான தகவல் காத்திருக்கு. ஏன்னா அவங்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா சொத்தெல்லாம் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆணவமாக நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவசரமாக ஒரு பணம் தேவைப்படுது. ஏன்னா பாபுவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக 10 லட்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. சரி ராஜியை பார்த்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இந்த சூழ்நிலை தான் ராஜி அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. விஜயுமே நான் பார்த்துக்கிறேன், நான் எப்படி என்னோட சொத்தை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ராஜி லாயரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அதிர்ச்சியான தகவலை இப்போ லாயருமே சொல்கிறாங்க. இந்த சொத்துக்கள்லாம் விஜய் பேரில் தான் இருக்குது, உங்களோட பேருக்கு மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ராஜி ரஞ்சிதா 2 பேருமே பயங்கர ஷாக் ஆகி நின்றுட்டுருக்குறாங்க. இதில் இருந்து ராஜி எப்படி இந்த சொத்தை பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டம் போடுறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வந்துச்சுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ராஜி ரஞ்சிதா 2 பேரையுமே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க. ஆனாலுமே சுடர் பயங்கர ஹாப்பி ஆவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.